தொடர்ந்து தானே இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க. இவருக்காக பிஜேபி எடுத்து அழைத்து வந்து உடனே இது அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்குமா இல்ல அது எந்த மாதிரி போயிருக்கு? இல்ல அது குறித்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க கூட இருக்கிறாங்க. இது குறித்து எல்லாமே ஒட்டுமொத்தமா பேசி எங்களுடைய தலைமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என்று இருக்கிறாங்க. பிரச்சனைகள் சம்பந்தமா பாஜக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அவருடைய உள்கட்சி பிரச்சனை பொதுவாக எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சியை தலையிடுவது அது சரியான முறையான கருத்தாக இருக்காது. அதனால அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்லலாம். வரக்கூடிய 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக இருக்கிறது. அண்ணாமலை இருந்தபோது தமிழ்நாடு பாஜக அதிரடியாக